அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃபிளாஷ் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவல் டெவில்ற இந்த கொடூரமான கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு அமைதி, மன நிம்மதி தேவை சொன்னானுங்க. சூப்பராக வந்து பழத்தை வந்தாங்க பார்த்தீங்களா? இதனால தான் நான் இல்லை தேவலாம் குச்சவங்கள. சரி, ஓகே, வாங்க கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீண்டும் அதே லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆனா பள்ளம் வருமா? பள்ளத்துலேருந்து குதிக்கணும்டா. அப்பா தப்பிச்சிட்டேன்டா. இது அதே லெவல் இல்லைங்க, வேற லெவல் தான். எப்படியோ மேலே பார்த்தீங்கன்னா 3. இந்த லெவல் என்ன ஒரு வாட்ச் பேச விட்டாரா? ஒரு செகண்டில் ஒன்றுமே பேச விருப்பத்திட்டு இருக்கு. போயாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போதும் எனக்கே தெரியல. பிரைட்னஸ் கம்மியான மாதிரி தெரில, இப்படிதான் தெரியுது. ஒரே நிமிஷம் இருங்க. பிரைட்னஸ் இப்போ பிரைட் ஆயிடுச்சா? ஊறா எப்போ இந்த சேனலை ஆரம்பிச்சதுக்கான மெயின் மோட்டிவ், சேனலோட கொள்கை என்னன்னா என்ன பேசவே விடக்கூடாது சொல்லி முடிவோடு இருக்கு. ஓகே, இப்போ வருமா? இந்த சேனலோட மெயின் கொள்கை என்னன்னா, மொபைல் கேம்ஸை எவ்வளோ டெப்த்துக்கு ஆடணுமோ அவ்வளோ டெப்த்துக்கு ஆடி போடுறேன். அதுதான் இந்த சேனலோட மெயின் மோட்டிவே. நீங்கள் நினைப்பீங்க மொபைல் கேம்ஸ் என்ன இருக்குது அப்படி, இனிமேல் பிசி கேம்ஸ் கன்சோல் கேம்ஸ் தான் டாப்பு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. மொபைல் கேம்ஸுமே நிறைய அண்டர்டேட்டட் கேம்ஸ், அண்டர்டேட்டட் ஜெம்ஸ்லாம் இருக்குது. அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிச்சி போடுறது தான் இந்த சேனலோட மெயின் கொள்கை. அப்போ நீ பிசி கேம்லாம் போட மாட்டியா அப்படின்னா, என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பிசி கேம்ஸ்னு வந்துட்டா தனியாக வந்து அது ஒரு சேனலாகவே வரும். நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க, அது கன்ஃபார்மாக போடுவேன். எப்படி கரெக்டாக தப்பாக வந்துட்டேன், எங்கடா போகிறதுண்ணே இப்போது? ஓ, கேமே ஹேக் பண்ணுறேன் நான். சூப்பரே. பேசிக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசினே இருந்தால் வந்து நான் வந்து கரெக்டாக ஜெயிச்சிடறேன். நீங்கள் நிற்கவே வேணாம், ஓடினே இருக்கும். சொன்னால நிற்கவே நான் ஓடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா சூப்பரா? அதான் யாரும் நம்பதே தெரியல தாசனா. ஓடுறா 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 ஓடுறா. ஆமா, ஒரு மணி நினைக்கிறீங்க? இருங்க. டேய் வரலடாப்பா, ஓடு. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரீயாக கேம் ஆடணும்னா, ஒரு கேம் நீங்கள் தேடுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேமை ஏற்றுறாதீங்க. ஏன்னா இருக்கிற நிம்மதியும் வந்து போயிடும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த கேம் வந்து அவ்வளோ வெறுப்பேற்று, இந்த வெறுப்பேற்று இந்த வார்த்தை கூட ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதுக்குள்ளே அந்த வெறி அடினி அடிக்குதுங்க. சீக்கிரம் போடாப்பா, அவனை வந்து பின்னாடி அடிச்சுட்டு போகிறான். இன்னும் சிம்பிளாக இருக்கு. இதை நான் ஒன்று வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையும் பார்த்து நடக்கணும். சொன்னல. ஆனால் குட் ட்ரை தம்பி, இன்னொரு ட்ரை பண்ணாத. அதை எவனையுமே நம்பக்கூடாது. முன்னால் முடியும்டா. ஜம்பு. ஏய், என்னடா பண்ற ராஸ்கல்? எல்லாருக்கும் இருக்கு. நான் தப்பிச்சு செத்த பார்த்தீங்களா? இதுதான் நான். இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நம்ம இதே கேம் பிளேவை ஷார்ட்ஸில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு இது ஃபுல் லாங் வீடியோவாக போடுறேன். ப்ரோ, இதுக்கு முன்னாடி போட்ட ஜிடிஏ சீரீஸில் எங்கே போச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து போடுறேன், கன்ஃபார்ம் போடுவேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்க ஜிடிஏ சீரீஸ் போட்டேன் நான். ஆனால் வந்து போட்டு வந்து ஒரு சின்ன சேனல் இஷ்யூவால் என்னாச்சுன்னா டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் திரும்பி வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் ஈஸி, எதையுமே ஈஸியாக நின்றக்கூடாது. இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க காயினை மட்டும் தொடவே கூடாது, அப்படியே போயினே இருக்கலாம். வந்து முடிச்சு ஏன் என்னடா இது? காயின் கனெக்ட் பண்ண முடியாதா? ஓ, இதான் இப்போ பிளாட்ஃபார்மேவா? ஓகே, 2 டூப்ளிகேட்டு. சூப்பரு. டூப்ளிகேட் ஆயிடுச்சா? போ ஓடு. அதே போல் இந்த கேம் யாருக்கு சூட் ஆகும்னா, யாரனா வந்து ரொம்ப ஹாப்பியா, எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லைப்பா, எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு. என்னடா இது? ஏதோ ஒன்று தொட்டா மட்டும் மேலே தொட்டா ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அதே தான். ஒன்று மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் தொடவே கூடாது, அப்படியே போயினே இருக்கலாம். முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த கேம் வந்து எந்த சீரீஸை சார்ந்ததுன்னா, பிளாட்ஃபார்ம் சீரீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் நம்ம சேனலில். இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ், நிறைய கேம்ஸ் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு பிளாட்ஃபார்ம் சீரீஸில் இது வந்து ஃபர்ஸ்ட் கேம். இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் வரப்போகுது.
நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சீரிஸ்ல என்ன கேம் போடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச கேம் எதுனா இருந்தால் கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடலாம். காயின் தானே இதெல்லாம், காயின் இல்லை பாம், எல்லாமே பாம், யாரும் நம்ப கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அணுகுண்டு எனக்கு இதெல்லாம் வந்து நகர்த்துறேன் என்னடா ஏன்னா ஓ நம்ம வேகமா போகணும், டைமிங் போனங்க, டக்குன்னு போயினே இருந்தோம், நிற்கவே கூடாது. என்னடா என்னது இது, இதான் சாவியா, எதுக்கு இந்த சாவி? நான் இங்க நின்ன ஏதோ இடன் சேம்பர் ஓப்பன் ஆச்சு, ஏன் எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. டக்குன்னு போடாடி டக்குன்னு போடா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணக்கூடாது. நான் அந்த சாவியை பார்த்தேன், அந்த அதிர்ச்சியில வந்து அப்படியே வந்து நின்றுட்டேன். நீ டக்குன்னு ஓடுறா டக்குன்னு ஓடுறா, நிக்காத ஓடினே இரு, அவள் தான் போயினே முடிச்சு. இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆடணும்னா யோசிச்சு தான் ஆடணும். என்ன பண்ணிட்டானுங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டானுங்க. எப்படின்னா நம்ம ரைட் போனோம்னா லெஃப்ட் வரும், லெஃப்ட் போனோம்னா ரைட் வரும், ரைட் வந்தால் லெஃப்ட் வரும், லெஃப்ட் வந்தால் ரைட் வரும், முன்னாடி போனால் பின்னாடி வரும், பின்னாடி போனால் முன்னாடி வரும், அவள் தான் மேட்ரு. இதே முன்னாடி வருது, போய் நேரலாம். ஈஸி அவள் தான், ஈஸியாக முடிஞ்சிச்சுடாடி, அவள் தான்டா. அதே போல் நெக்ஸ்ட் என்ன கேம் பிளே போனேன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், அதையும் போட்டு விட்டுறலாம். என்ன ஆச்சு இப்போ? ஓகே. வாழ்த்துக்கள். நம்ம ரிவர்ஸில் ஓடணும். யாரும் புதுசாக வரான், சூப்பர்ரா. நீந்திரி என்ட்ரி கொடுத்து ஷாக் ஆகுறானுங்க. திரும்ப ரிவர்ஸில் கரெக்டாக தான் போகிறோமா? அப்போ ஓகே போயின்னு என்னடா ஆகுது இப்போ? என்னடா விருப்பத்துட்டீங்க நீங்கள்? இது வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பண்ணுறாப்போல, வேறு எதுவும் இல்லை. நான் வந்து ரிவர்ஸில் போதா? என்னடா இது, ஏன்டா குழப்பறீங்க என்ன? நேரா போனா அடினே அடிக்கிறீங்க, ரிவர்ஸ் போனா எப்படி அடினே அடிச்சு நானா போறது? என்ன வீட்டுல அடிக்கிறீங்க டேய்? நேரா போகணும்னு நினைக்கிறேன். இப்ப ரிவர்ஸ்ல போகணுமா? இப்ப வைப்ரேட் ஆகலையே, நேரா போலாமா? இல்ல வைப்ரேட் ஆகுது, இப்ப நேரா தான் போகணும். ஓகே. என்னதுன்னா ஒரு பிளாக்குக்கும் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் மாறி போகணும். தெரிஞ்சு இது பிளாக் மூவ் ஆகணும் நினைக்கிறேன், சொன்னா மூவ் ஆகுது. ஓகே, ஈஸி தான், ஈஸி. முனையில் நிற்கலடா சாமி. நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மேலே 3 பாக்ஸ் வந்து காலியாக இருக்குல்ல, ஃபில் ஆகாமல், இந்த 3 பாக்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியாதுன்னு சொன்னால் முடியும். ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டேன்னா இன்னும் 2 பாக்ஸு, அதையும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிழிக்கிறோம், முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இது ஈஸின்னு நினைக்கிறேன், அவள்தான். என்னடா இல்லை, செகண்ட் ட்ரை தான் பண்ணும். இது ஸ்டோரி கேம்லாம் இல்லைங்க, சும்மா வந்து ஃபன்னுக்கு ஆடுறது தான். ஆனால் ஃபன் எதுதானா, ஃபன்னு வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இருக்குது, விளையாடுற நம்மளுக்கு இல்லை. என்ன பண்ணுறது? யாரா விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மைண்ட் கூலான ஹால் அவனுக்கு மட்டும் ஆடுங்க. ஒருத்தன் வந்து இப்போ உங்கள் கேங்லேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்கள் கேங்கில் ஒருத்தர் நான் தானே கூல், அவன் வந்து என்ன நினச்சிப்பானா, அவனே தோனி நினச்சிப்பான். அவனை மாதிரி ஆளுக்கிட்டே இந்த கேம் கொடுத்தீங்கன்னா அவனுடைய பீக் லெவல் எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு அவன் ஆளாயிடுவான். நீங்கள் அதை பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த மாதிரி கேம் நான் சஜஸ்ட் பண்ணுங்க அவனுக்கு. எத்தனா ட்ரை ஆச்சு இப்போ? 4 ட்ரைல ஆகுதேடா. பிளாட்ஃபார்ம் இப்படிமோ. ஓகே புரிஞ்சிச்சுடா. பொறுமையாக போகணும். அதான் மேலே படிக்கிற மாதிரி ஏறி போயினே இருப்பேன். இப்படி போன இத்தனை மொத்தம் நமக்கு தாண்டி வந்து 5 கேட்டுமே வந்து கஷ்டமா இருக்கு. கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அங்கே பார்த்தீங்களா நெட்டகும்போ வச்சு ஒரு கேட் இருக்கு, அது எவ்வளோ கஷ்டமா சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி பீக் லெவல் கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், எவனா இருந்தால் 2 கே பார்த்துடலாம். வேற என்ன பண்ணுறது? ஜம்ப் பண்ணி போய்கிட்டே போக முடியல. கடைசி அவன் மட்டும் ஜம்ப் பண்ணோட அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். இது ஜம்பே இங்கே ஒரு சின்ன ஜம்பே போயினே இருக்கலாம், முடிஞ்சுது. நான் இந்த கேம் கேரக்டருக்கு ஒரு பேர் வைக்க போகிறேங்க. இவன் பேர் வந்து பிளாக்காக இருக்கான்ல, இவனை வந்து ஷேடோ ஃபைட் விளையாடுருக்கீங்களா? அதில் வர ஷேடோ வந்து இவன் தான் அந்த ஷேடோ. இவன் பேரே ஷேடோ தான். திரும்பி கீழே போயிடுச்சுடா. இவன் வந்து ஷேடோ தான் கூட போகிறேன். இவன் வந்து இவன் பேர் ஷேடோ. என்ன ஷேடோ? ரெடியா? ரெடி
ஷேடோ வந்து என்னன்னா வந்து ஷேடோ ஃபைட் அரேனாலேருந்து வந்து இங்கே வந்துட்டார் இப்போது. ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து பிழைக்க முடியல சொல்லிட்டு இங்கே வந்துட்டார். ஸோ இப்போ வந்து குதிக்கணும். டேய் என்னடா இது வந்து குதிக்கணுமா? ரொம்ப ஹைட்டுக்கு போனதுக்கப்புறமா போகணும். ஆனால் வந்து அந்த கீ எதுக்கு இருக்குன்னு தெரில. ஏதோ வந்து மண்டை ஒழுக்கி மாதிரி தெரியுது. அது கீ எதுக்குன்னு தெரில. போடா என்ன போக மாட்டேங்குது. நம்ம கூட சேர்ந்து போகணுமா? என்னடா சூப்பர்ரா இன்னமும் வச்சுருக்காங்க. நான் அந்த சேனலில் நீங்கள் நினச்ச கூட பார்க்க முடியாது நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த எல்லா கேம்ஸும் நான் போடுறேன். இந்த சேனலோட மோட்டிவே வந்து சொல்லிட்டேன் நான். இதுதான் மெயின் மோட்டிவே. உண்மையாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்ட ஜிடி கேம்ஸ் கூட எல்லாமே வந்து மொபைலில் ஆனது தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், பார்க்காதவங்களுக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேம்ஸ் இருக்குங்க நீங்கள் மொபைலில் ஆடுறதுக்கு. எவ்வளோ லோ ஸ்பெக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் நினச்சிருப்பீங்க மொபைல் கேம்னா ஃப்ரீ ஃபயர் அப்புறம் பப்ஜி. கிடையாது, நிறைய கேம்ஸ் இருக்குது. என்ன ஆச்சு இப்போ? என்னமோ ஆச்சு, இப்படியே வந்துட்டேன். ஓகே, இந்த இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. இதுக்கப்புறம் போனால் வந்து ரொம்ப டைம் ஆகும். என்ன அதில் போயிடுச்சு நம்ப கூடாது. அவனை மேலே ஃப்ளோட்டிங் நம்பவே கூடாது. அது தெரிஞ்சு நம்ம கீழே கரெக்டாக வரும்போது இப்படி குதிக்கிறோமா, குதிச்சுட்டு இப்படி போகிறோமா. ஏன்னா எல்லாரும் என் தலைவலியை ஏற்றுறீங்கடே. நானும் எவ்வளோ தான் வந்து வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. சொல்லு பார்ப்போம். அடி வாங்கிட்டு ரொம்ப நேரமா. ஏய் அடி மேல அடி வாங்கிட்டே இருப்பேன். அதுதான் இந்த சேனலோட மோட்டிவே, இந்த கேமோட மோட்டிவ். மூவ் ஆவானா யாரு ஏமாத்த பாக்குறேன்? ஏமாத்தவே முடியாது. ஏன்னா இப்போ போனோம் இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு போனோம்னா ஐ டிட் எக்ஸ்பெக்டட் தட். இப்படியா போறதப்போ ஓகே பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுதா? குஸ்டி அப்படி பழகா போயிட்டு குதிக்கணும். அப்படியே குச்சேன். ஏய் சூப்பர்ரா, அப்பா தப்சண்டா. அந்த கீ எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. எனக்கு அந்த கீ எதுக்கு இருக்குன்னு. ஓடு போப்பாய். அது நிற்குதா? அவள்தான். இந்த லெவல் வந்து நான் இது ஷார்ட்ஸில் பார்த்தேன். இப்போ ஞாபகம் வந்தது எனக்கு. சரிம்மா என்னடா பண்ணுறீங்க? இங்கே 2 பிளாக் இருக்கா? நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளாக் போனோம்னா கண்டிப்பாக நம்பக்கூடாது. இவனை நம்பக்கூடாது. அவனுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கானுங்க அந்த ஒரு போர்ட்டலுக்கு மட்டும். நேராக குதிக்கிறானா இந்த பக்கம் வரானா, நெக்கில் பிடிச்சவங்க மேலே வரவன் எவனோ ஒருத்த கண்ட்ரோல் பண்ணுறான் அவனை. இந்த பக்கம் குதிக்கணும். டேய் ஏன்டா வெறி ஏற்றிட்டு இருக்க? டேய் சாப்பிடுங்கடா அவனை. டேய் நேராக குதிக்கணும். இப்போ வந்து திரும்பி ரிவர்ஸில் குதிக்கணும். அந்த பிளாக் போகுமா? இப்போ வந்து இங்கே குதிக்கணும். இங்கே குதிச்சுட்டு போயிட்டுனா டேரெக்டாக அவ்வளோ போயிடும். அவன் தான் ஒன்றுமே பண்ணிட்டாவில்ல. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேம் பிளே வீடியோன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த லெவல் டெவில் கேமை நான் வந்து ஷார்ட்ஸில் மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.